எல்லாருக்கும் வணக்கங்க. தினம் தினம் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. ஆமாங்க. எல்லாரும் அந்த செய்திய பார்த்திருப்பீங்க. ஒரு பிரபல புள்ளி. போதை மருந்த பயன்படுத்திட்டு அவரும் இப்ப போய் ஜெயில்ல இருக்காரு. இதெல்லாம் நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அவருடைய திறமைகள் எல்லாமே இப்ப நல்ல விஷயங்கள், நல்ல புகழடைஞ்சது எல்லாமே கடவுள் அவருக்கு கிஃப்ட்டா குடுத்திருக்கான். ஆனால் இந்த இதுலயும் மாட்டிக்கிட்டார். அத நினைக்கும்போது தான் கஷ்டமா இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, நாம ரொம்ப குடுத்து வச்சவங்க. ஏன்னா, நமக்கு அந்த எண்ணங்களெல்லாம் குடுக்காம, அவருடைய சிந்தனைகள்ல நம்மள வழிநடத்திட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். தினம், தினம் நம்ம நிம்மதியா தூங்கி எழுந்துச்சு காலையில, பெரிய பணக்காரனோ, இல்ல பெரிய பிரபலமாகணுன்றதெல்லாம் அவசியம் இல்லங்க. மன நிம்மதியோட வாழறதுக்கு கடவுள் அனுமதிக்கிறானே, அதுவே பெரிய விஷயம். நம்ம நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கிறதுக்கு நாம தினம், தினம் நன்றி சொல்ல கத்துக்கிட்டோம்னா, இது நீடிச்சு நிக்கும். அதனால தான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தாங்க. நீங்க அவர புகழ்ந்து பாடணும். அவர்கிட்ட டெய்லி போய் தல வணங்கணும். அப்படிலாம் அவர் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட நன்றியா இருன்னு தானே எதிர்பார்க்கிறாரு. எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கிற மாதிரி தானே. அதுக்காக மனிதர்கள் மாதிரி கீழானவர் இல்ல கடவுள். ஏன் நன்றி சொல்லணும்னா, அவரும் அந்த நன்றிய கேட்கல. நான் எதுக்காக அந்த நன்றிய சொல்றேன்னா, அந்த நன்றியை சொல்லும் பொழுது, கடவுளின் பார்வையில் நாம் எப்பொழுதும் இருப்போம். அப்ப அந்த நன்றிய சொல்லும்போது கடவுள நினைக்கிறதுனால, நாம எப்பவும் நம்ம வழி தவறாம நல்ல நிம்மதியான பாதையில போவோம். அதுதானே எல்லாருக்கும் வேணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.